ஸ்டார் ஒன்று வருது பாருங்க சீனா. குருமலா பெட் ஆஃப் ரோடு, ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹிமாலயன் ரைடர்ஸ் ஆஃப் ரோடு. இது என்ஜாய் பண்ணுறாங்கண்ணா ரைடர், சரியாக என்ஜாய் பண்ணுறாங்க. பனசுரா டேம் லெஃப்ட் சைடு. ஏதாவது அதை வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சிக்கல் இருக்கும். நக்கல் நம்ம வாழ்க்கையில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி சிக்கல்னு ஒன்று இருந்து தான் இருக்கணும். எதாக இருந்தாலும் கடந்து போய் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு போவோம். ஐயோ மிஸ் பண்ணிட்டேங்க, சரியாக இருக்குதுங்க. அங்கே பாருங்க, ஐயோ 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 ஏ ஐயோ. ஸோ கைஸ், இது பெரிய ஆஃப் ரோடு. மேலே ஏறிட்டேன், அப்படியே மறுபடியும் அதே மாதிரி இறங்குறோம் போகும்போது. ஆனால் வீடியோ ரெக்கார்ட் ஆகிடுச்சுன்னு நினச்சி நான் விட்டுட்டேன். இப்போ இறங்கும்போது காட்டலான்ட்டு இப்போ தான் ஞாபகம் வந்தது பாதி ரோடு வந்தோடனே. குருமலா பெட் ஆஃப் ரோடு, ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹிமாலயன் ரைடர்ஸ் ஆஃப் ரோடு. இது தாராளமாக வந்து பண்ணலாம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஈகோ மோடு ப்ளஸ் நான் ஏபிஎஸ் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ ஜம்முன்னு இறங்குறாப்புல எந்த ஒரு லேக் இல்லாமல் ஸ்மூத்தாக இறங்குது. பெயின் இல்லை பாடிக்கு. சஸ்பென்ஷன் அந்த மாதிரி இருக்குது. ஷோவாக சும்மாவாக குத்துருக்காங்க, தரமான கையாக குத்துறானுங்க. நோ பிரச்சனை இல்லை. நம்ம இறங்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஏன்னா இப்போ நம்ம ஓட்டுறது நான் ஏபிசி, அதனால் பிரேக் அடிச்சாலும் டயர் நமக்கு நின்றும். ஈத்து தான் போவோம். அது பாருங்கள் தெரியுதுங்க, சவுண்டு ஒன்று கேட்குதான் தெரியல. ஆனால் வண்டி ஈத்து தான் போவோம். இருந்தாலும் கீர் கட் பண்ணுங்கள். இந்த இடத்துல தான் ஊந்துருப்போம் நாங்கள் பயங்கரமாக. ஸோ see the view, ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு குருமலாப்பேட்டா. மை பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆஃபீஸ் த வியூன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் வந்து சொல்லி என்னை மென்ஷன் பண்ணுங்கள். இன்ஸ்டாவில் என்னை மென்ஷன் பண்ணுங்கள். இதுக்கான டீட்டெயில்ஸ் லொக்கேஷன் எல்லாமே கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். அப்படி இல்லைனா யூடியூப் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது மாதிரி நிறைய மேல் கண்டென்ட்டுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், கீர்லே நான் ஏபிஎஸ் எவ்வளோ வேகம் போகுது பாருங்கள். இதில் விட்டோன்னா நேராக கீழே போயிடலாம், ஃப்ளைங் பண்ணலாம். அப்படியே ஒரு பேராகிளைட் இருந்தால் நேராக வண்டியை வந்து பேராஷூட்டில் இறக்கிட்டு நம்மளும் அழகாக இறங்கிடலாம். அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி செம்ம ஸ்லோப்பாக இறங்குது. நான் ஏபிஎஸ் ஹிமாலயன் பயப்படாமல். ஏன்னா ஏபிஎஸ் இருந்தால் கொஞ்சம் இதாக இருக்கும். நம்ம நான் ஏபிஎஸ் தானே, ஸோ பிரேக் பேட் தான் தெரியும். அது ஒன்றும் விஷயம் இல்லை. ஏபிஎஸ் எந்த பிரச்சனையும் வரும். அதுவும் ஹிமாலயனை பொறுத்த வரைக்கும் பொதுவாக நம்ம ஏபிஎஸ் போட்டாமல் நான் ஏபிஎஸ் போட்டு ஓட்டினீங்கன்னா பெஸ்ட்டு டு டிரைவிங் ஆஃப் ரோடு. அதேமாதிரி ஈகோ மோடும் பெஸ்ட்டு தான். ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் போட்டால் சர்க்குன்னு இதுன்னு போயிடும். ஈகோ மோடு பாருங்கள், 2ஆம் கீர்லேயே வந்து ஒரு 1ஆம் கீரில் போகிற மாதிரி போகுது வண்டி. இது தடையே கிடையாதுங்க, ஈஸியாக போகுதுங்க. ஒரே ஒரு தடை, டயர் பஞ்சர். டியூப்லெஸ் டியூப்லெஸ் போட்டால் வீல் பெண்ட் ஆச்சுன்னா அதில் வந்துடும். டியூப் ரெண்டுத்துக்குமே பிரச்சனை இருக்குது, இல்லாத பிரச்சனையே இல்லை. மேக்ஸிமம் ஆஃப் ரோடுக்கான டியூப் தான் யூஸ் பண்ணுவாங்க, பச்சர் ஆகாத வரைக்கும். அதேமாதிரி டியூப்லெஸ் யூஸ் பண்ணலாம். இன்னும் ஒன்று, வீல் பெண்ட் ஆகிடுச்சுன்னா தலையில் துண்டு போட்டு உட்கார வேண்டியதான். டியூப்லெஸ்னால் ஏதாவது பஞ்சர் கிஞ்சர் அவுத்துக்கு டியூப்பை ஓட்டிட்டு மாட்டி கிளம்பி போயிட்டே இருக்கலாம். வீல் பெண்ட் ஆச்சுன்னா ஒரு ரிம்மே வாங்கணும் புதுசாக. இவ்வளோ பிரச்சனை இருக்குது, பார்த்துக்கலாம். எப்படி ஏதாவது அதை வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சிக்கல் இருக்கும். நக்கல் நம்ம வாழ்க்கையில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி சிக்கல்னு ஒன்று இருந்து தான் இருக்கணும். எதாக இருந்தாலும் கடந்து போய் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு போவோம். இது நடக்கணும்னா நடந்து தான் ஆனால் நடக்கணும்னா நடக்காம, இது நடக்கக்கூடாதுன்னா நடக்காமல் இருக்கும். வந்துட்டோங்க. எவ்வளோ ஸ்லோவாக ஏறணுமோ அவ்வளோக்கு வந்துட்டோம் கீழே. அடுத்து இவ்வளோ ஜீப் இருக்குது. பைக்குனாலும் பிரச்சனை இல்லை, ஜீப்பில் ஏறிடலாம். எவ்வளோ ஜீப்புக்கு ஏறுறதுக்கா? ஒரு ஆளுக்கா மொத்தம் 8 பேர் அந்த மாதிரியா? 8 பேர் கம்மி தான்டா 600ரூவா. மழை டைம் வந்தால் இன்னும் நல்லா இருக்கும்டா, சில்லுன்னு இருக்கும் இடம். செம வெயிலுங்கண்ணா. ஜீப்லாம் இருக்குது. 8 மெம்பர்ஸ்க்கு 600 தான். காரில் வந்தாலும் பிரச்சனை இல்லை, ஜீப் கூப்பிட்டு போயிடுவாங்க மேலே. நம்ம ஓன் கார்லாம் போக முடியாது. பைக்கு ஜீப் தான், வேறு எதுவுமே இங்கே அலோட் கிடையாது. சுரேஷ் என்னங்க கர்நாடகா இங்கே பாருங்கள், பயங்கரமாக இருக்குதுங்க. இங்கே
சூப்பராக இது பாருங்க. ஐயோ ஐயோ, பைக் ரைடு எக்ஸ்பீரியன்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு தான் எனக்கு. லைஃப் லாங் இதே மாதிரி நான் ஓட்டினே இருப்பேன். ஒருத்தர் மட்டும் காசு கொடுத்தீங்கன்னா நம்ம ஆண் ஓட்டினே கிடப்போம். ஒரு லட்சம் கையில் கொடுத்து போடான்னீங்கன்னா நம்ம ஆண் போயிட்டே இருப்பேன் எங்கே போனாலும். ஆமாம், தெரியுமா? எது அந்த முதுமலையாண்ட முதுமலை வாட்டர் ஃபால்ஸ் இங்கே போடுறா தெரியும். எது சொல்கிறான் தேதா கைஸ் அவன்? மசனகுடியில் பார்த்த பேர். அது எப்படி இங்கே தெரியும் தெரியலையே. காட்டுறான்றான், போவோமே. ஏன்னா வந்திருக்கான், ஆனால் நமக்கு பிரச்சனை கிடையாது, ஜாலியாக போகலாம். இந்த மாதிரி நிறைய ட்ராவல் ரிலேட்டடான கண்டென்ட்ஸை பார்க்கணுன்னா நம்ம ட்ரெண்டிங் ட்ராவலரை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆஹா ஆஹா ஆஹா, அருமையாகுதுங்க. ஒரு வியூவும் நீங்கள் என்னென்னமோ சொல்ல வருது வார்த்தையில். திருப்பி இப்படியே வருவோம். ஓகே ஓகே. இல்லை, அந்த ரோட்டில் போகலான்னு பார்த்தேன், சூப்பராக இருக்கும். ரோடு நல்லா இருக்குதுடா. இப்போ அந்த ரைடு போகலான்னு பார்த்தேன். இல்லை அதான் சரி, திருப்பி எப்படி வருவான் பார்த்தேன். இது பட்ஜெட் ஸ்டேடா இவனே, கரெக்டாக பிளான். ஏன்னா நம்ம வந்து ஒரு ஆளுக்கு 5000 தான் போடுறோம். காருன்னா வச்சுக்க, நீ சொல்கிற மாதிரி ரூம் எடுக்கலாம். நிறைய பேர் வருவானுங்க, 7 பேர் வருவானுங்க, 7-8 பேர் வருவானுங்க. 8 பேருக்கு 5000 ரூபானா எங்கேயே போவோம். அதனால் நமக்கு ஈஸியாக ரூம் எடுக்கலாம். இது பைக் ட்ரிப்புன்னு 4 பேர் தான் போகிறோம். நிறைய பேர் வந்தாங்கன்னா நம்ம ரூம் ஸ்டே எடுக்கலாம். 4 பேருக்கு இப்போ ரூம் ஸ்டே மட்டுமே இப்போ 2 நாளைக்கு 2000 போய்த்துனா கூட எல்லா இடத்துலையும் 1000 சொன்ன மாதிரி கிடைக்காது. சப்போஸ் அப்படி கிடைச்சாலும் 2 நாள் 3 நாள் 3000 போயிடும். மீதி 7000 வச்சு ஓட்டிடலாம், சூப்பராக ஓட்டலாம். அதனால் பார்ப்போம், அடுத்த ட்ரிப்பில் பார்ப்போம். பசங்க அன்சாட்டிஸ்ஃபைடுங்க எல்லாருமே. ரூம் இல்லை, சாப்பாடு இல்லை, பஸ் ஸ்டே இல்லை. நாங்கள் பட்ஜெட்டாக வந்தனால இது. பட் ஆனால் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். ஏன்னா ஆல்ரெடி நான் பஸ் ஸ்டே தங்கியிருக்கேன். ஆனால் திரும்பி படுக்க முடியாது. சின்ன பெட்டு காம்பேக்டாக இருக்காது. ஃபஸ்ட் டே வந்து ஊட்டியில் எடுத்தோம், சூப்பராக இருந்துச்சு. 1000 ரூபாய்க்கு ஜம்முன்னு தூங்கணும், எல்லாருமே நிம்மதியாக தூங்கணும். ஒரு டே ஃபுல்லாக ரைடு ட்ராவல்னு போச்சு, சூப்பராக தூங்கணும். ஆஹா, இந்த ரீல்ஸில் பார்க்குற மாரி அப்படியே தெரியுதுங்க பயங்கரமா. கேரளா மான் குட்டிஸ்லாம் இருக்குது நிறைய கேரளா பெண் குட்டி தான் இருக்குதுங்க. எரும மாடு, இங்கெல்லாம் எரும மாட்டு கறி தாங்க எல்லாத்துக்குமே. நீங்கள் இதான் அதாவது 55னா அட்ட போங்க வியூ. ஐயோ ஃபிஷ்ஷிங் பண்ணுறாங்க, சின்ன மூங்கில ஃபிஷ் பண்ணுறாங்க. ஃபிஷ்ஷிங்கு தான் கான்செப்ட்னே புரியல. ரியலாக இதாங்க காட் ஓன்ஸ் கண்ட்ரி, காட்ஸ் ஓன் கண்ட்ரி. நம்ம நீ யாரோ வளருது அடி யாரோ. இங்கே பயங்கரமாக இங்கே ஆஃப்ரோட் பண்ணிக்கிறாங்க. இங்கே எடுத்தா பயங்கரமாக பண்ணிக்கிறாங்க. நம்மளோட மோசம் போகிறது டிராக்டரிங்க. ஆஹா,
இதுக்குள்ளே பயங்கரமான ஊர் ஒன்று இருக்குது, நிறைய வண்டிலாம் போகுது. ஸோ அதனால் நமக்கு பிரச்சனை இல்லை, நம்பி நம்பி இறங்கலாம் களத்தில். தொட்டிப்பாலம் மாரி போட்டிருக்காங்க, பட் அதை அப்படியே நிறுத்திட்டு இருக்கிறாங்க பாதியிலே. கேட்டுங்களா, கான்ட்ராக்ட் ஃபினிஷ் ஆகிருக்கும் பொழுது பாலம் மாரி போட்டிருக்காங்க. பாதி பேருக்கு கியூ வேணா பாண்டிச்சேரிங்க நிறைய பேருக்கு தெரிலங்க. நான் ஊர் கர்நாடகாவா அப்படி இப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு எல்லா ஸ்டேட்டோட இதுவும் தெரியும். நம்பர் பிளேட்டை பார்த்த உடனே கர்நாடகா, கேரளா, தெலுங்கானா, ராஜஸ்தான், ஹரியானா எல்லாமே நமக்கு அத்துப்படியே தெரியும். நான் ஒன்று டிஎனில் கடலூர் எது, பாண்டிச்சேரி எது, சென்னை எது, தேனி அந்த மாதிரி மாவட்டம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எதுன்னு ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பர் தான் நமக்கு தெரியாது. இப்போ P105னா 01 05லாம் வந்து பாண்டிச்சேரி, அதாவது ஆமாம் பாண்டிச்சேரி. மாஹே யானா காரைக்கால்லாம் 1, அதாவது 2, 3, 4லாம் வந்து மாஹே யானா காரைக்கால் வரும். அந்த மாதிரி நிறையா விஷயம் இருக்குது. 2 நினைக்கிறேன், தெரிஞ்சு 2 வந்தால் காரைக்கால் நினைக்கிறேன். 2 ஆமாம் 2 தான் நினைக்கிறேன். அதில் என்ன நிறையா நாலேஜ் கற்றுக்கணும், கெயின் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். கடலூர் வண்டி, பாண்டிச்சேரி வண்டி, தேனி வண்டி, அந்த மாதிரி நிறைய வண்டின்னு கண்டுபிடிக்க முடியும். மழை வரணும், ரெயின் கோட் ஆகணும். கச்சேரிக்கு அந்த ரெயின் கோட் பேக்கில் தான் இருக்குது. நம்ம தெரிஞ்சு நம்ம ஊரில் தான் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். வீட்டுக்கு போயிட்டு நம்ம மழை போகிற மழை சீசன் ஆரம்பிக்கல, அதுக்கு தான் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இன்னும் வீட்டுக்கு போய் பெஸ்ட்டாக செட்டிங்ஸ் ரெடி பண்ணணும் இந்த கேமராவில். பழைய செட்டிங்ஸ் இல்லை, எல்லோவாக ஒரு சில இடத்துல எல்லோவாக நான் வச்சுட்டேன். அதனால் இடமே எல்லோவாக காமிக்குது, க்ரீனாக காமிக்குது. மற்றபடி ரோடெல்லாம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக காமிக்குது. ஸ்டேட்டா இதுக்குள்ள ஊர் இருக்குங்க. அங்கேருந்து வந்தோம், நான் சொன்னேன்ல ஊர் இருக்குன்னு. அதேமாரி பாருங்கள், சவுண்ட் ஊர் இருக்குங்க உள்ள. அங்கங்கே மலைக்குள்ளே இவ்வளோ பேர் ஊர் அமைதியாக தெரியாத மாரி இருக்கு. ஆனால் பெரிய பெரிய மலை இருக்குது, மலைக்குள்ளே ஒரு ஊர் இருக்குது. பா, கேரளானா கேரளா தாங்க. வச்சு திடீர்னு 5 கிலோமீட்டர் காட்டுதுடா. நம்ம திரும்பி தப்பாக வந்துட்டோம் பொழுது யூட்டன் போட சொல்லுது. அங்கேயே திரும்பணும் போல். அங்கே நான் நின்ன பார்த்தியா, அங்கே திரும்பணும் போல். ஐயோ ஷர்ட் இவ்வளோ லேட்டா. தார் ஒன்று வருது பாருங்க, சீனா. கர்நாடகா வண்டி, கர்நாடகா வண்டி. இங்கே தாங்க திரும்பணும். ஓஹோ, சிட்டி உள்ள வந்துட்டாலே பிரச்சனை. நான் அப்புறம் விளாக் பண்ணி அட போங்க, வியூவை மிஸ் பண்ணிட்டேங்க நான். என்ன மேலே போய் காட்டுறேன். வியூவை மிஸ் பண்ணிட்டேங்க, சரியா இருக்குங்க. அங்கே பாருங்க, ஐயோ 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 ஐயோ. எல்லாம் அங்கே தான் போகுது வண்டி எல்லாம். லேட் பண்ண போகிறான், இப்படியே பார்க் பண்ண போகிறான் போல. அடப்பாங்க, ஏங்க சொர்க்கத்தையே காட்டுறீங்க, சொர்க்கத்தை காட்டுன்னு சொல்லாங்கல்ல, நாங்கள் சொர்க்கத்தை காட்டாங்க. பாருங்கள், மலை மேலே க்ளவுட் பாஸ் ஆகுதுங்க. நாங்கள் மட்டும் அந்த மலை மேலே போயிட்டு வச்சுங்களேன், எங்களை யாராலையுமே தடுக்க முடியாது. See the view guys, செம்ம சில்லுன்னு இருக்குதுங்க இடம். அம்மா நேரம் வெயிலில் வந்தோம், அவ்வளோ சில்லுன்னு இருக்குது. அவன் அது ஒரு ரெசார்ட் வந்தான், அது ரெசார்ட் ஆகுது. ரெசார்ட்ல இந்த வியூ இருக்கான், அதனால அவன் கூப்பிட்டு வரான், லொக்கேஷன் போட்டான். அங்கேருந்து வெயிலில் வந்தோம், இங்கே வந்தோடனே செம்ம சில்லுன்னு இருக்கு. ஜில்லு இல்லை, சில்.
ஃபாக் ஆகுதுங்க. ஏன்னா காட்ஸ் ஓன் கண்ட்ரிக்கு வந்துட்டோம். பெஸ்ட் வியூ ஆஃப் இன் குருமலை கட்டிலிருந்து அந்த ஹில் ஸ்டேஷன். ஐயோ க்ளவுடோ பாருங்க, பாஸ் ஆகுத. என்ஜாய் பண்றாங்க நான் ரைடர், சரியா என்ஜாய் பண்றாங்க. பனசுரா டேம் லெஃப்ட் சைடு. பசங்க வரட்டும், கரெக்டாக தான் வந்துட்டு அவனு வரணும்ல. நடு ரோட்லாம் இல்லைடா. இன்னும் வரல, டைசன் வரல. அவன்கிட்ட பிறகு லாக் கண்டினியூ பண்ணுறான். பனசுரா டேமுக்கு அப்படி போகணும். இது வியூ, ஹில் ஸ்டாப் வியூவு. இன்னும் 7 கிலோமீட்ரு. அங்கே போய் நான் கண்டினியூ பண்ணுறேன்.